Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Mobile Tech channel. நான் சுகுமார். போகோல ஃபர்ஸ்ட் டைமா 5G ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. 15000 க்குள்ள ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுவும் கூட ஒரு ஆப்ஷனலா இருக்கலாம். இந்த 5G மட்டும் தான் டார்கெட்டடா பண்ணிருக்காங்களா இல்ல மத்த ஸ்பெக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் கொடுத்திருக்காங்களா அப்படிங்கற என்னோட குயிக் ரிவ்யூ இந்த வீடியோல பார்க்கலாம். அன்பாக்சிங் பார்க்கலாம். அண்ட் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும். bro Redmi ஃபோன்ல எதை ரீபிராண்ட் பண்ணிருக்காங்க? என்ன டிசைன் தான மாத்திருப்பாங்க அப்படினு தோணும். அப்படி நீங்க கண்டே பிடிக்க கூடாது அப்படின்றனால இந்தியால இவங்க லான்ச் பண்ண Redmi ஃபோன்ல இருந்து எதையுமே ரீபிராண்ட் பண்ணல. சைனால ஆல்ரெடி பாத்தீங்க அப்படினா Redmi Note 10 5G அப்படிங்கற ஒரு ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியால பண்ணல. அந்த ஃபோனை தான் இப்போ வந்துட்டு இந்தியாக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவங்க எப்படி கொண்டு வந்தா நமக்கு என்ன? ஃபோன் நல்லா இருந்தா வாங்க போறோம் இல்லாட்டி வாங்க போறது இல்ல. அவங்க ரீபிராண்ட் பண்ண என்ன பண்ண நமக்கு என்ன? சோ கிளியரா அன்பாக்ஸ் பண்ணிட்டு வீடியோல வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க Mobile Tech சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படினு கொடுங்க. டெக்ல நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு அன்பாக்சிங் ஒவ்வொரு வீடியோவுமே உடனடி அப்டேட்டா உங்களோட மொபைலுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். எப்பவும் போல போகோ பாக்ஸ் மஞ்சள் கலர்ல தான். ஃப்ரண்ட்ல போகோ M3 Pro 5G அப்படின்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, அப்படியே பாட்டமில் வந்துட்டு என்ன ரேம் வேரியன்ட் கலர் வேரியன்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டாப்பில் என்ன ப்ரைஸ், பாக்ஸில் என்ன கண்டென்ட் வருது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது சீலை கட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். உள்ளே எடுத்தோடனே பார்த்தோம் அப்படின்னா எப்பயும் போல் ஒரு குட்டி பாக்ஸ், அதில் சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அதை தாண்டி பாக்ஸில் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரொடெக்டிவ் கேஸுமே வந்து பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல் தான், தெரியாமல் கை டச் ஆகிருக்கும் போல மொபைலே ஆன் ஆயிருக்குது. ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு கவரை ரிமூவ் பண்ணிடலாம். பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட் மொபைலோட கேஸோடையும் போட்டு பார்த்தேன். நல்லா தான் இருக்குது. கொஞ்ச நாள் ஓட்டலாம், நல்லா டைட்டாகவும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வரக்கூடிய 5G ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5G அப்படின்றத வந்து பெருசாக மென்ஷன் பண்ணுறாங்க. அதே 4G வரும்போது எந்த இடத்துலையும் 4G மென்ஷன் பண்ண மாதிரி நான் வந்து பார்க்கல. அப்படி ஒன்றும் இது வந்து ஹைலைட் இல்லை அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. சரி, ஓகே, மார்க்கெட்டிங்க்கு அப்படி பண்ணுறாங்க. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா சார்ஜ் போடுறதுக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் தான். அண்ட் சார்ஜ் போடுறதுக்கான அடாப்டர் 22.5 வாட்ஸ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க பாக்ஸில். பட் ஃபோன் சப்போர்ட் ஆகிறது 18 வாட்ஸ் தான். ஃபஸ்ட்டு மொபைலை கையில் எடுத்தோன்னே எனக்கு இந்த டிசைனில் பேக் சைடு தான் பார்க்கணுன்னு தோணுச்சு. இந்த பேக் சைடு பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து பிளாக் கலர்லையும் மீதி வந்து கலர் வேரியண்ட்லையும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அந்த பிளாக் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா போகோ டிசைன்டு பை போகோ அப்படின்றத கொஞ்சம் பெருசாகவே எழுதியிருக்காங்க. அதை கொஞ்சம் சின்னதாக எழுதுனா நல்லாயிருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. இதை தாண்டி இந்த டிசைன் பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணுதா அப்படின்னு கேட்டால் பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணல. பட் பேக் சைடில் பார்க்குறதுக்கு கிளாஸ் மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க. பட் பிளாஸ்டிக் தான். க்ளோ ஆகுறதும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து க்ளோ ஆகுது. ப்ளூ கலர் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. லைட்டாக வந்து கிரேடியன்ட் லுக்கில் இருக்கிற மாதிரியும். அண்ட் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பவர் பிளாக்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று எல்லோ கலருமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் என் கையில் இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை தாண்டி திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8.92 mm திக்னஸும் வெயிட் 190 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. அண்ட் அதே போல் பெசல்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு மினிமம் பெசல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓவரால் லுக் வைஸ் பார்க்கும்போது ஒரே மாதிரி ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த கலர்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த இடத்துல டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.5 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 400 nits வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோரில் யூஸ் பண்ணாலும் கூட நல்லா பிரைட்டாக தான் இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது கொரில்லா கிளாஸ் 3 சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. டச் சாம்பிளிங் ரேட் 180 Hz கொடுத்துருக்காங்க. கேம் பிளே பண்ணும்போது நல்லாவே டச் ரெஸ்பான்ஸ்லாம் இருக்குது. ஓவராலாக டிஸ்பிளேயோட குவாலிட்டி, வீவிங் ஆங்கிள் எல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் 15000க்கு கம்மியாக ஆல்ரெடி இவங்களே பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே வந்து நம்ம கண்ணுக்கு காமிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த LCD டிஸ்பிளே அப்படின்னும் போது ஸோ அதை வந்துட்டு 5Gக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கே அப்படின்னு தான் தோணுது. இல்லை ப்ரோ எனக்கு டிஸ்பிளே தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ரெட்மி ஃபோன்ஸை வந்து சூஸ் பண்ணலாம். சிம் கார்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு இல்லை ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு யூஸ் பண்ணலாம். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் எக்ஸ்டெண்டபிளாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா 3.5 ஆடியோ ஜாக், எப்போ MIயில் கொடுக்குற மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் IR பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனே வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரெஸ்பான்ஸாக இருக்குது. ஃபேஸ் அண்ட் லாக்கும் கூட யூஸ் பண்ண முடியுது. ரெண்டுமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸாக ஃபாஸ்ட்டாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் பாட்டமில் மைக்கு, டைப் சி போர்ட், ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது, சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ஸோ ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படின்னா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதே
அதை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 16 மெகா பிக்சல் கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுச்சு. அண்ட் ஃப்ரண்ட் கேமராவை யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் கேமரா அப்படின்னு பார்க்கும்போதும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சலில் ஒயிட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்கலாம், அதுவுமே வந்து மிஸ் ஆகுது. அண்ட் இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுக்கப்பட்ட இந்த ஒரு சில ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து பார்க்க முடியும். நல்ல ஒரு அவுட்புட் தான் வருது. அப்பேச்சர் வேல்யூ 1.79 வந்து இது வந்திருக்குது. ஸோ அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா எப்பயும் போலயே எதுக்கும் உதவாத 2 கேமராக்கள் இருக்குது. ஒன்று மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 2 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில இந்த ஒரு ஃபோட்டோஸையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம், ஓகே தான், பட் இது தேவையில்லை அப்படின்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும். இன்னொரு 2 மெகா பிக்சல் வந்து டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா லவராக இருக்கீங்க, கொஞ்சம் அப்கிரேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்காது. வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 FPSல தான் எடுக்க முடியும், 60 FPS கிடையாது இதுலையும். பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 1.5 நாள் தாராளமாக நிற்கிது, போதுமான அளவு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே சமயம் அடாப்டர் அப்படின்னு பார்க்கும்போது 22.5 வாட்ஸ் அடாப்டர் பாக்ஸில் கொடுத்துருந்தாலும் ஃபோனோட சப்போர்ட் வந்து 18 வாட்ஸ் அடாப்டர் தான் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ரெட்மி நோட் 10 ஒரு 12500 இந்த ரேஞ்சில் வரக்கூடிய ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 வாட்ஸ் தான் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 5Gக்காக இந்த ஒரு விஷயத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு 5G ப்ராசஸர், 7 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ப்ராசஸர், மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 700 அப்படின்றது தான். இதுக்கு ஒரு ஈக்குவலண்டான குவால்காம் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னாப்டிராகன் 720G இதெல்லாம் ஓரளவுக்கு நியராக வந்து வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பேட்டரி லைஃப் இன்னுமே கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஒரு 2-3 நாளாக யூஸ் பண்ண வரைக்கும் எந்த இடத்துல லேக் இருக்கிற ஃபீல் இல்லை. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கூட நல்லா தான் இருக்குது. மல்டி டாஸ்கிங் தாராளமாக இந்த ஒரு ப்ராசஸரில் பண்ணலாம் அப்படின்னே சொல்லலாம். OS அப்படின்னு பார்க்கும்போது MIUI 12 ரன் ஆகுது, ஆண்ட்ராய்டு 11 பேஸ் பண்ணி. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஆட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து போக்கோவில் பெருசாக வராது. அதை தாண்டி ஒரு சில தேவையில்லாத ஆப்ஸ் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுற அளவுக்கு வந்து சில ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. மற்றபடி போக்கோ MI ரெண்டுக்கான OSமே ஒன்று தான். ஃபைனலாக அந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமா நிறைய விஷயம் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் 15Kல வருது. இதே அண்டர் 15Kல பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி நோட் 10 இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஸ்பெக்கை கம்பேர் பண்ணும்போது அதில் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது கூட பேக் சைடில் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்காக 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பட் இதில் பார்த்தோம் அப்படின்னா செல்ஃபிக்கு 8 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க, 18 வாட்ஸ் அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் டவுன் கிரேட் நடந்திருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூட பெரிய லெவலில் வந்து அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்காது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் பேட்டரி லைஃப் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இது ஒரு 5G ஃபோன். இந்த 5G அப்படின்ற ஒரு டார்கெட்டுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 5G வாங்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மற்ற 5G ஃபோன் ஆல்ரெடி ரியல்மியில் பார்த்தோம் அப்படின்னா 8 5G அப்படின்ற ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே ஸ்பெக்கில் தான் வருது, ப்ரைஸ் லெவல்லையும் ஒரே மாதிரி தான் வருது. ஸோ 5G மொபைல்ஸோட காம்படிட் பண்ணோம் அப்படின்றனால தான் இந்த போக்கோ M3 Pro வந்து வந்திருக்கு. ஸோ நான் 5G ஃபோனே வாங்குறேன் ப்ரோ, நான் ஃபோன் வாங்கினேன் அப்படின்னா 4 வருஷம் 5 வருஷம் கூட வச்சிருப்பேன்னு நினைக்கிறவங்க இந்த 5G ஃபோனை வந்து கூட சூஸ் பண்ணலாம். அதை தாண்டி நான் ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு 5G எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறவங்க தாராளமாக ரெட்மி நோட் 10 கூட வாங்கலாம். அப்படி இல்லைன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோக்கு கூட நீங்கள் வந்து மூவ் ஆகலாம், இன்னும் கொஞ்சம் அதிக காசு போட்டு. அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் பட்ஜெட்டில் இப்போ 5Gல பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ஃபோன்ஸ் தான் இருக்குது. இதுவும் ஒரு ஃபோனுன்னு சொல்லலாம். 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 14000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 16000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஃபர்ஸ்ட் சேலில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னும் போது 500 ரூபா கம்மி பண்ணுறாங்களாம். ஸோ ஃபோன் 14000 ரூபா அப்படின்னா 13500 ரூபாய்க்கு உங்களால் வந்து வாங்க முடியும். ஸோ வீடியோவில் உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் கிளியராக புரியுற மாதிரி சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம LoudLiTech சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.